ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப் வர மார்ச் 14 இறந்துருவாரா? ஷாக்கிங்கா இருக்குல்ல. நில்லுங்க காலாண்டெல்லாம் போய் செக் பண்ண வேணாம். நானே சொல்றேன், இன்னும் 2 நாள் தாங்க இருக்கு. நீங்க நினைக்கலாம் இவனடா இப்படி சொல்றான்னு. சிம்சன் ஒரு கார்ட்டூன் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. அந்த சிம்சன் கார்ட்டூன்ல டொனால்ட் ட்ரம்ப்னு ஒரு கேரக்டர் இருக்கு. சோ அந்த கேரக்டர் படி டொனால்ட் ட்ரம்ப் மார்ச் 14 இறந்துருவாரு. சிம்சன் கார்ட்டூன்ல என்னென்ன கேரக்டருக்கு என்னென்ன கணிச்சாங்களோ அதெல்லாம் கண்டிப்பா நடந்திருக்கு. அதனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா அந்த மார்ச் 14 இவர் இறக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தோணுது. சோ நீங்க நினைக்கலாம் நான் ஏன் இப்படி நினைக்கிறேன்னு. உங்களுக்கே தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அப்படிப்பட்ட யோக்கியன்லாம் இல்ல. நம்மளுக்கே தெரியும் எப்ஸ்டன் பைல அவர் என்னென்ன பண்ணாரு எல்லாமே தெரியும். ரீசெண்டா பார்த்தா அமெரிக்கால எப்ஸ்டீனும் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ந்து இருக்கிறாப்ல சிலையை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு. சோ இதெல்லாம் பார்க்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாம் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய தப்பு செஞ்சவங்களையும் நம்ம தண்டிச்சு கேட்க முடியாத இடத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா அவங்க அரசியல் இருக்காங்க, சோ செல்வாக்குல இருக்காங்க. சோ அதனால அவங்க என்ன வேணாலும் அவங்க செய்யலாம்னு பண்ணிட்டு இருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் இருந்த ஆட்சி காலத்துல இதுவரைக்கும் 7 கண்ட்ரியோட வார் வச்சிருக்காரு. அதுலயும் சீரியஸான வார் சொன்னா போனா இந்த ஈரான் வார் தாங்க. சோ இதுல எவ்வளவு பேரை கொண்டு குவிச்சு ஆனந்தமா சிரிக்கிறாங்க. சோ இவர் செய்யறதெல்லாம் உண்மையா நியாயமா? நீங்களே சொல்லுங்க. உண்மையிலே மார்ச் 14 இறந்தா உண்மையிலே நீங்களா மகிழ்ச்சி பண்ணுவீங்களா? எனக்கு தெரிஞ்ச இந்த உலகத்துல முக்காவாசி பேரு சந்தோஷமா தாங்க இருப்பாங்க. சோ நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரி ஹாட் நியூஸ்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க.